தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பிரிவில் 3935 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அண்மையில் வெளியானது. இதற்காக கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதற்கான எழுத்துத் தேர்வு வரும் 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் தற்போது டிஎன்பிஎஸ்சி இணையதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இடைநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர், வனக்காவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு குரூப் 4 தேர்வு நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுகூட்டல் மறு மதிப்பீடு முடிவுகள் இன்று பிற்பகல் வெளியாகிறது. எஸ்எஸ்எல்சி மாணவ மாணவிகள் எழுதிய பொதுத் தேர்வின் முடிவுகள் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி வெளியானது. மொத்தம் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். இந்த தேர்வில் தோல்வியடைந்த மாணவ மாணவிகள் துணைத் தேர்வு எழுத மறுநாள் முதலை விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை அறிவித்திருந்தது. அதேபோல மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு முடிவுகள் இன்று பிற்பகல் வெளியாகிறது. இணையதளத்தில் நோட்டிபிகேஷன் பகுதியில் முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாளில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும், மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டில் மாற்றம் உள்ள தேர்வர்கள் மட்டும் பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை பதிவிட்டு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் புறப்படும் விரைவு ரயில்களுக்கான முன்பதிவு அட்டவணை முந்தைய நாள் இரவு 9 மணிக்கு வெளியிடப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு முதல் ரயில்களுக்கான ரிசர்வேஷன் சார்ட் ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னதாக வெளியிடப்பட்டு வருகிறது. இதனால் இடம் கிடைக்காமல் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிட முடியாத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில் ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பே பயணிகள் அட்டவணையை தயாரிக்க ரயில்வே வாரியம் அறிவுறுத்தியது. அதன்படி அதிகாலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை புறப்படும் ரயில்களுக்கான அட்டவணை முந்தைய நாள் இரவு 9 மணிக்கு தயாரிக்கப்படுகிறது. இதேபோல பிற்பகல் 2 மணி முதல் காலை 5 மணி வரை புறப்படும் ரயில்களுக்கான அட்டவணை 8 மணி நேரத்திற்கு முன்பாக தயாரிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அனைத்து ரயில்வே மண்டலங்களுக்கும் ரயில்வே அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ரிசர்வேஷன் சார்ட் வெளியிடப்பட்ட பிறகு குறிப்பிட்ட ரயில்களில் இடம் இருக்கும் பட்சத்தில் பயணிகள் கரண்ட் புக்கிங் முறையில் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளும் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் முதற்கட்ட விவரம் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அந்த வகையில் வரும் 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கும் எடப்பாடி பழனிசாமி பட்டுக்கோட்டையில் தனது முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முடிக்க உள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அவரது சுற்றுப்பயணத்தின்படி பேராவூரணியில் முடிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 15ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு பதிலாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அதேபோன்று அன்றைய தினமே அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 15ஆம் தேதி நடைபெறவிருந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்கான சுற்றுப்பயணம் 17ஆம் தேதிக்கு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கான சுற்றுப்பயண தேதியும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்த காட்சிதான் இது. சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் உள்ள அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்ற விஜய் அவரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரரின் கைகளை பிடித்து விஜய் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிவிட்டு விஜய் புறப்பட்டு சென்றார். தாங்க முடியாத இழப்பு என்று விஜய் கூறியதாக அஜித்தின் தாயார் தெரிவித்தார். ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப இது தாங்க முடியாத ஒரு இழப்பு தான். உங்களுக்கு நான் ஆறுதல் கூட சொல்ல முடியாது, அவ்வளவு இது வேதனையான விஷயம் தான். கொஞ்சம் மனசு தேத்திங்க, நடக்கக்கூடாது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். விஜய் தங்களுக்கு தைரியம் கூறியதாக அஜித்தின் சகோதரர் நவீன் தெரிவித்தார். அவர் இரங்கலை தெரிவித்தார். ரொம்ப அடிச்சிட்டாங்களா தம்பின்னு கேட்டார். ஆமாங்க சார்னு சொல்லியிருந்தேன். சரி, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு போனார்.
தனக்கு மிகுந்த வருத்தமாக இருப்பதாக விஜய் கூறியதாகவும் அஜித் குமாரின் குடும்பத்தினர் கூறினர். ஐயாவாக இல்லை, அவர் குழந்தையா மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாருல, எங்க அண்ணன் சொன்னாரு. நான் கேட்கிறேன், 3 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவராக உங்களை ஐயா மருத்துவர் ஐயா அவர் நியமிக்கும் பொழுதும் அவர் குழந்தை தானே? பாமக தலைவர் அன்புமணி குறித்து இப்படி விமர்சித்திருந்த சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளை கட்சியிலிருந்தே நீக்கி அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் எம்எல்ஏ அருள் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சி தலைமை குறித்து அவதூறான விமர்சனங்களை முன்வைத்து வந்ததாகவும், இது தொடர்பாக கட்சி தலைமையிடம் 12 மணி நேரத்திற்குள் மன்னிப்பு கேட்க அறிவுறுத்தப்பட்டும் அருள் அதை மதிக்கவில்லை என்றும் அன்புமணி கூறியுள்ளார். இதனால் பாமக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அருள் நீக்கப்படுவதாக அன்புமணி அறிவித்துள்ளார். கட்சி தலைமைக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த பரிந்துரை அறிக்கையின் அடிப்படையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாமகவினர் எவரும் அவருடன் எந்த வகையிலும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்சியிலிருந்து தன்னை நீக்குவதற்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்று எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டுமே அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சின்னையா அவர்களுக்கு என்னை நீக்குவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை. 28/5/2025 அன்று அவருடைய பதவி காலம் நிறைவுற்றது. அதுக்கு முன்பு இப்போ காபந்து அரசாங்கம் மாதிரி அது எங்களுடைய கட்சி விதிப்படி அப்படின்னா நிறுவனருக்கு போயிடும். அன்புமணியின் பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டதாக அருள் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடுத்த அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தன்னை பற்றியும் தனது குடும்பத்தை பற்றியும் பல்வேறு நிகழ்வுகளில் அவதூறு பரப்பி வருவதாக சீமான் மீது திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஈடாக 2 கோடி ரூபாயை நஷ்ட ஈடாக தர வேண்டும் என்று திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தனது மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணை திருச்சி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீமான் வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளார். அதில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வருண்குமார் தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக சீமான் தெரிவித்திருந்தார். இதனால் தன் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து உத்தரவிடுமாறும் அவர் தனது மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சீமான் மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து விசாரணையை ஒத்திவைத்தார். மதுரை ஆதீனத்துக்கு 2வது முறையாக சைபர் கிரைம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர். கடந்த மே மாதம் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்தபோது தன் காரின் மீது மற்றொரு காரை மோதி கொள்ள திட்டமிட்டு தாக்குதல் நடந்ததாக மதுரை ஆதீனம் புகார் கூறியிருந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறை மதுரை ஆதீனத்தின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்ததுடன் மதுரை ஆதீனத்தின் கார்தான் அதிவேகமாக சென்றதாக சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து தவறான தகவலை பரப்புதல், கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகங்களுக்கிடையே மோதலை உண்டாக்கும் வகையில் பேசுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் வகையில் பேசுதல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் ஆதீனம் மீது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்து விசாரணைக்கு கடந்த 30ஆம் தேதி ஆஜராக மதுரை ஆதீனத்திற்கு காவல்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் அவர் ஆஜராகாத காரணத்தால் ஜூலை 5ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று 2வது முறையாக சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெறுவதை முன்னிட்டு ஜூலை 4 முதல் 6 வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை சென்னை, திருச்சி, புதுச்சேரி, கும்பகோணம், சேலம், பெங்களூரு, தஞ்சாவூர், கோவை, ஈரோடு, நாகை ஆகிய இடங்களில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூரில் இருந்து பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்வதற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பக்தர்கள் கடைசி நேரத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இணையதளம் மற்றும் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கானா நாட்டின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்ட காட்சியில்தான் இவை. 5 நாடுகளுக்கான தன்னுடைய பயணத்தை தொடங்கி பிரதமர் நரேந்திர மோடி முதலாவதாக கானா நாட்டுக்கு சென்றடைந்தார். அங்கு அவருக்கு அந்நாட்டு அதிபர் ஜான் டிராமனி மஹாமா மற்றும் அங்கு வசித்து வரக்கூடிய இந்திய மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
அப்போது பிரதமர் நரேந்திர மோடியை கௌரவிக்கக்கூடிய வகையில் 21 குண்டுகள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை, மருத்துவம், கல்வி, சுரங்கம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவது என்று முடிவெடுக்கப்பட்டது. மேலும் பாரம்பரிய மருத்துவம், வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடத்துவது உட்பட 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கானா நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதுடன் கானா நாட்டு மக்களுக்கு குறைந்த விலையில் மருத்துவ சிகிச்சை கிடைக்க இந்தியா உதவி செய்யும் என்றும் அறிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்க உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் வக்பு சட்ட திருத்த மசோதா உட்பட 16 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்பின் நாடாளுமன்ற இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை வரும் 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடத்துவதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஆகஸ்ட் 13 மற்றும் 14 ஆகிய 2 நாட்களில் நாடாளுமன்றத்தில் எந்த அமர்வும் இருக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதுபற்றி விவாதிக்கவும் விளக்கம் அளிக்கவும் உடனடியாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் வரும் 21ஆம் தேதி காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் இந்த தொடரில் விவாதங்கள் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் அவசர கதியில் மேற்கொள்ளப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தங்களால் ஏழைகள், புலம்பெயர் தொழிலாளர்களின் வாக்களிக்கக்கூடிய உரிமை பறிப்போகக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தல் ஆணையரிடம் முறையிட்டுள்ளன. பீகாரில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கூடிய காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த 11 கட்சிகள் தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து சுமார் 3 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி, தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையால் சுமார் 2 கோடி வாக்காளர்களின் உரிமை பறிபோகக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். For 22 years, more than 4 or 5 Bihar elections have happened. Were all those elections faulty? Were all those elections usually imperfect? பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கு 2 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அவசரமாக வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய பிறந்த இடம் மற்றும் தேதிக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரை தொடர்ந்து அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாட்டிலும் இந்த நடைமுறையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. 9,000 பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கவிருப்பதாக உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் கூறியுள்ளது. இந்தியரான சத்ய நாதெல்லா முதன்மை செயல் அதிகாரியாக உள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனம் AI தொழில்நுட்பம் காரணமாக தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்து வருகிறது. அந்த வகையில் மே மாதம் 6,000 பேரை பணி நீக்கம் செய்து அடுத்த சில நாட்களில் 300 பேரை வீட்டுக்கு அனுப்பியது. இந்நிலையில் தன்னுடைய பணியாளர்களின் 4% பேர், அதாவது 9,000 பேரை பணி நீக்கம் செய்யவிருப்பதாக தற்போது அறிவித்துள்ளது. இதற்கான பணி நீக்க ஆணைகளை அனுப்ப தொடங்கிவிட்டதாகவும் மைக்ரோசாப்ட் தெரிவித்துள்ளது. கடந்த முறை சாப்ட்வேர் மற்றும் உற்பத்தி துறை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது விற்பனை பிரிவில் உள்ளவர்கள் வேலையை விட்டு அனுப்பப்படுகின்றனர். கடந்த ஆண்டு ஜூன் மாத கணக்கின்படி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் 2,28,000 பேர் பணியாற்றி வந்தனர். கேப்டன் சுப்மன் கில் சதத்தால் இங்கிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்திய அணி 310 ரன்கள் குவித்தது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. லீட்ஸ் நகரில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாம் நகரில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் இந்திய அணி பேட்டிங் செய்தது. முதலாவது டெஸ்டில் சதமடித்த KL ராகுல் 2 ரன்களிலும் கருண் நாயர் 31 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அடுத்து ஜோடி சேர்ந்த கேப்டன் கில் மற்றும் ஜெய்ஷ்வால் இணை நிதானமாக ரன் சேர்த்தது. சிறப்பாக விளையாடிய ஜெய்ஷ்வால் 87 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த பந்த் 25 ரன்களில் வெளியேறினார். எனினும் மறுமுனையில் நங்கூரமாக விளையாடிய கேப்டன் கில் இந்த தொடரில் தனது 2வது சதத்தை பதிவு செய்தார். இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 5
5 விக்கெட் இழப்பிற்கு 310 ரன்கள் சேர்த்துள்ளது. கில் 114 ரன்களுடனும் ஜடேஜா 41 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த டெஸ்டில் இந்திய அணியில் பும்ரா, சாய் சுதர்சன், சர்துல் தாகூர் ஆகியோர் விளையாடவில்லை.